அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கார்த்திகா ரொம்ப நாளாகவே முட்டை பிரியாணி போடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ½ kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ½ கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பீஸ் பட்டை, 5 பீஸ் கிராம்பு, 5 பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 7 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு ½ கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். கொத்தமல்லியும் புதினா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. நான் வீட்டில் அரைச்சி இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதான் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ½ கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. இந்த டைமில் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 5 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் தீஞ்சு போயிடும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ உடனே நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை நான் ½ கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட அப்படியே போடலாம். இப்போது ஒரு சைடு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் நான் ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கரிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 பீஸ் பே லீஃப் சேர்க்குறேன்.
அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் ஸ்டார் அனீஸ் சேர்க்குறேன். ஒரு 3 பீஸ் கிராம்பு, ஒரு 3 பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துடலாம். இது கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும், அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. இப்போ ரைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு 70% தான் குக் ஆகிருக்கணும். இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போது இன்னொரு பேனில் வந்து நான் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ மசாலாவில் ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் பாதி மசாலா வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு இந்த மசாலாவை லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் ரைஸ் சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ், மேலே ஒரு டீஸ்பூன் கீ, ஒரே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா. கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போது அடுத்த லேயர் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை திரும்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ரைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப அதே மாதிரி தான் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஒரே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, அதுக்கப்புறமா ஃபைனலாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு இந்த பேன் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. அப்படியே தம்லே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இது தம்மில் இருக்கும்போதே அவ்வளோ நல்ல ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட ஆனியன் ரைத்தா வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி அந்தளவுக்கு இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம சிக்கன் 65 கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை பிரியாணியிலே இவ்வளோ டேஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே அசத்துங்க. சர்வ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி முட்டையை வச்சுருங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.